ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு கோதுமை, வால்நட், சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3ல் 1 பாகம் சர்க்கரைங்க. 1 கப்பு மாவுன்னா, அதில் 3ல் 1 பாகம் சர்க்கரை ரா சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/4 கப்பு வால்நட்ஸ் எடுத்து ரோஸ்டட் வால்நட்டுங்க. நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. சர்க்கரையிலே 2 பிஞ்ச் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கலாம். சமையல் எண்ணெய் 1/2 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு எண்ணெய் சரியாக போகும். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் ஆல்மண்ட் எசன்ஸும் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூனும் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா எதுவும் உபயோகப்படுத்தாத குக்கிங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வால்நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 1/2 கப்பு சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1/2 கப்பு எண்ணெய் சரியாக போகும். அப்படி எண்ணெய் பத்தலைனா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எனக்கு 1/2 கப்பு எண்ணெய் சரியாக போச்சு. பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கிட்டோம்னா நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு குக்கி இந்த மாதிரி இருக்கணுங்க. மாவு பதம் வெடிப்பு வராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம அமுத்தி காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். எல்லா குக்கீஸும் பேக்கிங் ட்ரேயில் அப்படியே வச்சுக்கலாம். 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 நிமிஷத்தில் எங்கள் அவனில் 15 நிமிஷத்தில் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் அவன் டைம் பொறுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸுக்கெலாம் இப்போ லீவுங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.